அன்பின் உன்னதத்தை, மன்னிப்பின் பெரும் உயர்வை, கருணையினுடைய ஒரு அழகை இல்லையா, அழகை விட அது ரம்யத்தை. அப்போ அதுக்கெல்லாம் அதுக்கு இன்னொரு கான்ஷியஸ்னஸ் வேணும். அதெல்லாம் இங்கே வேலைக்கு அதெல்லாம் நமக்கு வள்ளலார் சுவாமிகளாக இருக்கட்டும், எத்தனையோ சித்தர்கள் இதெல்லாம் சொன்னதுனாலேயே சைவம் கூட தூய சிவனியம், கரைபடாத சிவனியம் இருந்த காலம் வரை, வைதீகத்தால் கரைபடாத மாசுபடாத சிவனியம் இங்கு. அதனால்தான் இன்னைக்கும் ஓரளவுக்கு இந்த சமூகம் சரியா இருக்குது. அப்படி ஒரு ஒரு மனிதர்களுக்குள் இருக்கிற இயல்பாக நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு போர்வெறி குணத்தை தூண்டிவிட்டு சாமியாட வச்சு, அந்த சாமியாட்டத்தை ஒரு அரசியலாக மாற்றி அவங்க அதிகாரத்தை பிடிச்சிக்கிறதா அவங்களுடைய டெக்னாலஜி. ஒரு நல்ல அரசியல் நடக்கணும், எல்லா மக்களையும் வளர்த்தெடுப்பது எப்படி, இணக்கப்பாட்டை உருவாக்குவது எப்படி, ஒத்துழைப்பு பண்பாட்டை உருவாக்குவது எப்படி, அப்படித்தானே ஆக்கப்பூர்வமான அரசியல் இருக்கும் இல்லையா. இவங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அந்த வழியில் அவங்க வரவும் முடியாது. ஸோ இப்போ ஒரு சாமியாட்ட அரசியல், வெறியாட்ட அரசியல் நடக்கிறது. இயற்கை நம்மை காக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம், இதுவரை காத்திருக்கிறது, இனிமேலும் நம்மை கைவிடாது என்று நம்புவோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை.